So, இன்னைக்கு என்ன தேரம் பார்க்க போறோம் அப்படின்னா GBA P, Q graph. The following statements are equivalent. First one, G is a tree. Every 2 points of G are joined by unique path. G is connected and P is equal to Q plus 1. G is acyclic and P is equal to Q plus 1. நம்ம பார்க்க போறோம். So startingல கொடுத்திருக்கிறது என்னன்னா G வந்து P, Q graph. அப்படின்னா Pங்கிறது number of points and Qங்கிறது number of edges or lines. எவ்வளவு அந்த கிராஃப்ல எவ்வளவு இருக்கோ அதை வச்சு சொல்லிருக்காங்க. So இத வச்சு நம்ம 4 ஈக்குவலன்ட் சொல்ல போறோம். So 4 ஈக்குவலன்ட் சொல்றதுக்கு என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 1 அஷ்யூம் பண்ணிட்டு செகண்ட் ஒன் ப்ரூஃப் பண்ண போறோம். So இந்த மாதிரி தான் ப்ரூஃப் பண்ண போறோம். 1 imply 2 and அடுத்து என்ன பண்ணனும்? 2 imply 3, அடுத்து 3 imply 4 and next one 4 imply 1. இத தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இப்படி ப்ரூஃப் பண்ணா எல்லாமே ஈக்குவலன்ட் அப்படி சொல்லி முடிச்சிரலாம். So அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். So அதாவது 1 imply 2. So 1 imply 2 னா நம்ம எதை அஷ்யூம் பண்ணிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அஷ்யூம் G is a tree. ஓகேவா? அஷ்யூம் G is a tree. tree னா என்னது? tree அப்படிங்கிறது என்னது அப்படினா ஒரு கனெக்டட் கிராஃப். ஓகேவா? கனெக்டட் கிராஃப். இங்க என்ன இருக்காது அப்படினு பாத்தீங்கன்னா அசைக்ளிக் கிராஃப். அதாவது சைக்கிள் நமக்கு கிடையாது. ஓகேவா? இந்த ஒரு tree னா அது ஒரு கனெக்டட் கிராஃபா இருக்கும். அங்க வந்து சைக்கிள் இருக்காது அப்படிங்கறது நம்மளோட அசம்ப்ஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா every 2 points of G are joined by unique path. So G ல நான் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா அதை வந்து யூனிக் பாத் ஒரே ஒரு பாத் வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்ல போறோம். ஸோ நான் லெட் ரெண்டு பாயிண்ட் U, V belongs to G ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த யூவையும் வியை கனெக்ட் பண்ற மாதிரி பாத் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா G வந்து ஒரு கனெக்டட் கிராஃப். கனெக்டட் கிராஃப்னா எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு பாத் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ G வந்து கனெக்டடா இருக்கிறதுனால யூக்கும் விக்கும் இடையில ஒரு பாத் இருக்கும். அந்த நான் P1 எடுத்துக்கிறேன். ஸோ P1ங்கிற பாத் எப்படி இருக்கு அப்படின்னா யூல இருந்து V வரைக்கும். ஸோ U is equal to V0, அடுத்து V1, V2, எக்ஸெட்ரா Vn. அந்த Vn எனக்கு என்னன்னா V அப்படிங்கிற மாதிரி ஒரு பாத் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், ஒரே ஒரு பாத் தான் இருக்குது. யூனிக் பாத்னு சொல்லணும். ஸோ ஒரே ஒரு பாத் தான் இருக்கு, வேற பாத் இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல கொண்டு போகிறோம். சப்போஸ் வேற ஒரு பாத்து இருந்துச்சுன்னா P2ன்னு இன்னொரு பாத்து இருந்துச்சுன்னா அதாவது யூக்கும் விக்கும் இடையில இன்னொரு பாத்து இருந்துச்சுன்னா அந்த பாத்தை நான் W0, W1, W2 எக்ஸெட்ரா WN எடுத்துக்கிறேன். ஓகேவா? WN எடுத்துக்கலாம் இல்லை WMன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக பாத்தோட லென்த்தை டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணுங்கிறதுனால WMன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பாத் எடுத்திருக்கோம். பட் நமக்கு இது கான்ட்ரடிக்ஷன்ல வரணும், வந்தால் தான் நம்ம அசம்ப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ யூல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால V0ங்கிறது யூ எடுத்திருக்கோம், Vங்கிறது V எடுத்திருக்கோம். அப்போ யூங்கிறது V, W0, Wங்கிறது V. அந்த பாத்திரம் உள்ள ஃபர்ஸ்ட் அந்த எண்ட் பாயிண்ட் உனக்கு UV தானே இருக்கணும். ஸோ அப்படி எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாத்துல சில பாயிண்ட்ஸ் வந்து காமன் பாயிண்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ யூல இருந்து காமனா ஒரு வழியில போயிட்டு ஸோ ஒரு கிராஃப்ல இங்க யூ இருக்கு, இங்க V இருக்கு அப்படின்னா யூல இருந்து ஒரு காமனா ஒரு வழியில போயிட்டு வேற ஏதோ வழியில போய் நம்ம V அதுக்கப்புறம் ரீச் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி V இதுல இருந்து ஒரு வழியில போயிட்டு அப்புறம் நம்ம வேற ஏதோ வழியில போய் மறுபடி நம்ம V ரீச் பண்ணலாம். ஓகேவா? இதை P1 சொல்றாங்க, இதை P2ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு பாத் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்படி காமனா ஏதோ ஒரு பாயிண்ட் வழியா போயிட்டு அதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் வழியா முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காமன் பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேமா இருக்கும்போது ஏதோ ஒரு பிளேஸ்ல P1ல இருக்கிற பாயிண்ட் அதாவது உனக்கு இது P2ல இருக்கிறது P1ல இல்லாம இருக்கலாம். ஓகேவா? நான் P2 மிக்ஸ் பண்ணா இது வந்து நமக்கு இருக்கிற பாத்து இது நம்ம எடுத்துக்கிற பாத்துங்கிறதுனால இதை மேட்ச் பண்ணி கொண்டு போறோம். ஸோ இதுல இருக்கிற P1ல இருக்கிற பாயிண்ட்ஸாவே இருக்குது. சப்போஸ் P1ல இல்லாத ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? உன்னோட WIங்கிறது மினிமம் பாயிண்ட் எங்க இல்லை அப்படின்னா P1ல இல்ல அப்படிங்கிற ஒரு டேம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படியே போகுது. அதுக்கப்புறம் இருக்கிற எந்த பாயிண்ட்ஸுமே P1ல இல்லை. ஸோ W0, W1னா P1ல இருக்கு. அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும்போது WI எனக்கு எங்க இல்லை? P1ல இல்லை. அடுத்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு ஸ்டேஜ்ல போகும்போது WJங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து P1ல இருக்குது அப்படின்னு கொண்டு வர போறோம் மினிமம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு கேட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல அதாவது W0, W1, W2 எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும்போது WI-1, WI plus 1, Jங்கிறது ஐயை விட பெரிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸெட்ரா WJ-1, WJ plus 1 எக்ஸெட்ரா WMங்கிறதா நம்மளோட பாத்தா இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் P1ல இருக்குங்கிறத நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அஷ்யூம் பண்ணிக்கும் போது என்னன்னா இந்த WI இருந்து வர்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே எங்க இல்லை, ஏன்னா
P1ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வழியா போயிட்டு நமக்கு டோட்டலா ஒரு காமன் கிராஃப்னு பார்த்தா ரெண்டுக்கும் காமனா ஒரு வழியில போயிட்டு வேற ஏதோ வழி மாறி போய் திரும்ப இன்னொரு அந்த பாயிண்ட் காமன் பாயிண்ட்ஸ்க்கு போய் தான் நம்ம ரீச் பண்ணுவோம். ரெண்டு பாத்து இருக்கும்போது எப்பவுமே அப்படிதான் இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த WI வந்து நமக்கு எங்க இல்லைன்னா P1ல இல்லை. ஸோ அப்போ WIல இருந்து வர்ற எந்த பாயிண்ட்ஸுமே P1ல இல்லை. அதுக்கப்புறம் வர்ற பாயிண்ட் WJ எனக்கு எங்க இருக்குன்னா P1ல இருக்கு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். WJ எனக்கு எங்க இருக்கு P1ல. ஸோ WJல இருந்து வர எல்லா பாயிண்ட்ஸ்லயும் P1 வந்துடும். அப்ப இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் P1ல நமக்கு இருக்கும், இங்க உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் P1ல இருக்கும். பட் எந்த பாயிண்ட்ஸ் எனக்கு P1ல இருக்காது, இந்த பாயிண்ட்ஸ் P1ல இருக்காது அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ அப்ப என்னோட பாத் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாத் இப்ப நான் யூல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. எங்க வரைக்கும் நமக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு WIக்கு முன்னாடி உள்ள WI-1 வரைக்கும் ரெண்டு இடத்துலயும் இருக்கும். ஓகேவா, WI-1 வரைக்கும் ரெண்டு இடத்துலயும் இருக்கும். அப்புறம் WIல ஆரம்பிச்சு ஓகேவா WI+1 அப்படின்னு ஆரம்பிச்சு WJ வரைக்கும் எனக்கு எங்க இருக்கும் P2ல மட்டும் தான் இருக்கும், P1ல இருக்காது. அதுக்கப்புறம் வர எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு காமன். ஓகேவா, எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்போ WI-1 எனக்கு எங்க இருக்கும், இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு எங்க இருக்கு P1ல இருக்கும். ஸோ P1ல இருக்கும். இங்க இருந்து நமக்கு இன்னொரு ரூட் நமக்கு இருக்கும். ஏன்னா இது எல்லாமே P1ல இருக்கிற பாயிண்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி WI-1ல இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணிடலாம், WJயும் P1ல இருக்கா, WI இருந்து தான் P1ல கிடையாது. அப்போ WI-1 எனக்கு எங்க இருக்குன்னா P1ல இருக்கும். ஸோ WI-1 P1ல இருக்கும், WJ P1ல இருக்குன்னா P1ங்கிறது இந்த இடத்துல தானே. அப்போ ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பாத் இங்க இருக்குமா இல்லையா. ஓகேவா, ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ தட் மீன்ஸ் உனக்கு அப்போ என்ன ஆகுது, இப்போ இங்க ஒரு சைக்கிள் நம்ம ஃபார்ம் பண்ண முடியுதா, WI-1ல இருந்து WJக்கு நான் P2 வழியா போயிடுறேன். பரவாயில்ல, WJல இருந்து நான் WI-1க்கு P1 வழியா என்னால வர முடியும். அப்படி வந்தா இங்க ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருது W. ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிடையாது. சைக்கிள் இல்லைன்னா தான் 3. என்னோட அசம்ஷன் படி G வந்து 3. ஸோ G 3னா அங்க சைக்கிள் இருக்கக்கூடாது. பட் சைக்கிள் இருக்கிறதுனால என்ன சொல்லிடலாம், இது 3 கிடையாது. ஸோ நமக்கு இங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு. ஸோ ஏன் கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு, நான் இன்னொரு பாத் சூஸ் பண்ணதுனால எனக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. அப்போ ரெண்டு பாத் கிடையாது, எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் ஒரே ஒரு பாத் தான் இருக்கும். ஸோ யூனிக் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ என்ன சொன்னோம், நம்ம என்னோட அசம்ஷன் எழுதி G இஸ் 3ன்னு அசம் பண்ணோம். G வந்து 3ஆ இருந்துச்சுன்னா அது ஒரு கனெக்டட் கிராஃப் அண்ட் அதில் சைக்கிள் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், every 2 points of G are joined by unique path. ஒரே ஒரு பாத் தான் ரெண்டு பாயிண்ட்ஸ் இடையில இருக்கணும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் ஸோ நான் வந்து UV ரெண்டு பாயிண்ட் Gல எடுத்துக்கிறேன், அது கனெக்டட் கிராஃபா இருக்கிறதுனால P1 ஒரு பாத் அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் அனதர் பாத் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா P2 ஒரு பாத் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அனதர் பாத் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு பாத் எக்ஸிஸ்ட் ஆகும்போது சேம் பாயிண்ட்ஸ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகும்போது காமன் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ யூல இருந்து காமனா ஒரு பாயிண்ட்ஸ்க்கு போயிட்டு திரும்ப B அதே மாதிரி காமனா ஒரு இடத்துல முடியதான் போகுது. ஸோ முதல்ல காமன் இல்லாத இந்த W மேட்ச் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ சில பாயிண்ட்ஸ் இப்படி காமனா போயிட்டு இருக்கும்போது காமனா இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் WI சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த I எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த I வந்து ஸ்டார்டிங்ல ஃப்ரண்ட்ல வர்ற மாதிரி ஒரு மினிமம் நம்பர்ல P1ல இல்லாத ஒரு I சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த WI எனக்கு எப்படி இருக்கு, இந்த பார்த்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ WI வந்து எனக்கு எங்க இல்லை, நமக்கு P1ல இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வர்ற எந்த டேர்ம்ஸுமே P1ல இல்லை. ஸோ சப்போஸ் ஒரு கண்டிஷன்ல கண்டிப்பா P1ல எக்ஸிஸ்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் வரும், அந்த பாயிண்ட்ஸை நம்ம WJன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எனக்கு என்ன இருக்குன்னா P1ல இருக்குது. ஸோ அப்போ WI உனக்கு ஐல இருந்து ஆரம்பிச்சு Jக்கு முன்னாடி உள்ள ஒரு பாயிண்ட் வரைக்கும் P1ல கிடையாது அப்படிங்கிறத என்னோட சொல்யூஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போறோம். Uக்கும் Bக்கும் இடையில ஒரு பாத். ஸோ யூல இருந்து நான் ஆரம்பிச்சு ஒரு பாத் போற WI வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு WI-1 I வந்து P1ல கிடையாதுன்னா ஐக்கு முன்னாடி உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் P1லயும் இருக்கும், P2லயும் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா WI-1 வரைக்கும் காமன் லைன் போகும். அதுக்கப்புறம் என்னன்னா P1 P2 மாறி போகுது. ஸோ P2க்கு போகும்போது WI+1 எக்ஸெட்ரா நமக்கு எப்படி ஆயிடுது, இந்த மாதிரி WJ வரைக்கும் போயிட்டு திரும்ப காமன் WJல இருந்து நமக்கு P1ல இருக்கா. ஸோ WJல இருந்து எனக்கு என்ன ஆயிரும், காமன் டேர்ம்ஸ் இப்படி போயிடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இதே இது இந்த WI-1 P1ல இருக்கு, WJயும் P1ல இருக்கிறதுனால அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு பாத் P1ல, ஏன்னா P1ல இருக்கிற இடத்துல கண்டிப்பா பாத் இருக்கும், அந்த பாத்தை இந்த மாதிரி P1ல மார்க் பண்ணிக்கிறோம்.
ஸோ இப்படி ஒரு பாத் கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா WI மைனஸ் 1க்கு WI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம WJ வரைக்கும் போயிடலாம். திரும்ப WJ WI மைனஸ் 1க்கு P1 வழியாக வந்துடலாம். ஸோ ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆகுறதுனால இது ட்ரீங்கிற கண்டிஷனை கான்ட்ராடிக்ட் பண்ணுறதுனால இது என்ன சொல்லிடலாம் அப்படின்னா கான்ட்ராடிக்ஷன் கிடைக்குது. ஸோ அப்போ எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பாத், கண்டிப்பாக ஒரு பாத் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 implies 3 பார்க்க போகிறோம். ஸோ 2 implies 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா assume 2ன்னா என்னது every 2 points of G are joined by unique path அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? G is connected and P is equal to Q plus 1 அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா G வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்டடாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா every 2 points have unique path அப்படிங்கிறதுனால G வந்து கண்டிப்பாக எனக்கு எப்படி தான் இருக்கும்? கனெக்டடாக தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், P is equal to Q plus 1. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஆன் Pன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது இண்டக்ஷன் ஆன் P. இப்போ P is equal to 1 இருந்துச்சுன்னா ஓகேவா, அப்போ என்னாகும்? ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், அங்கே லைன்ஸ் இருக்காது. அப்போ Q is equal to 0 இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? 0 plus 1 1. ஸோ இப்போ இது ட்ரூ தான். அடுத்து P is equal to 2 இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அப்போ Q is equal to 1 இருக்கும். 1 plus 1 2. ஸோ P is equal to 2க்கும் ட்ரூ தான். இப்போ நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than the result is true for less than P. ஓகேவா? less than Pக்கு ட்ரூன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது for P. ஓகேவா? ப்ரூஃப்க்கு Pக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன் let G be a graph with P points. P pointsல எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி Gங்கிற ஒரு கிராஃபை எடுத்தாச்சு. இப்போ வந்து அங்கே 2 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக யூனிக் பாத் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த யூனிக் பாத் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு லைன் Gயில் ஒரு லைன் X equal to UV அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து Gலேருந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். G மைனஸ் எக்ஸ் இங்கிறது ஒரே ஒரு லைன் UVங்கிற வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணுற ஒரு லைனை எடுத்துக்கிறேன். அந்த லைனை Gலேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கனெக்டட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு யூனிக் பாத் தான் இருக்கும். அப்போ நான் ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணேன் கண்டிப்பாக அது கனெக்டட் ஆகிடும். கனெக்டட் இல்லாமல் ஆகிடும். ஏன்னா இப்போ 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா கிராஃப் இப்படி இருக்கும், 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ நான் இது ஒரு எட்ஜில் ரிமூவ் பண்ணேன்னா உனக்கு டிஸ்கனெக்டடாக மாறிடும். எந்த ஒரு எட்ஜை நான் ரிமூவ் பண்ணாலும் டிஸ்கனெக்டடாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 காம்போனன்ட் கிடைக்கும். G1 G2ன்னு 2 காம்போனன்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 Q1 இருக்கும், இதில் P2 Q2ன்னு இருக்கும். ப்ளஸ் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸையும் P1 ப்ளஸ் P2 ஆட் பண்ணால் டோட்டல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஏன்னா பாயிண்ட்ஸ் நம்ம எதுவுமே எஃபெக்ட் பண்ணலை. ஸோ 2 காம்போனன்ட் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் டோட்டல் பாயிண்ட் பீஸ் கிடைச்சிடும். Q1 ப்ளஸ் Q2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் -1 ஏன் கிடைக்கும்? ஏன்னா டோட்டலாக உள்ள ஒரு எட்ஜ்லேருந்து ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணும்போது 2 காம்போனன்ட் கிடைக்குது. அப்போ 2 காம்போனன்ட்ல உள்ள எட்ஜஸை ஆட் பண்ணனா டோட்டல் எட்ஜ்லேருந்து ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணுற லைன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குது. இன்னொரு கண்டிஷனில் இந்த P1 P2ல எனக்கு எப்படி இருக்கும்? Pயை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மியாக உள்ளதுக்குலாம் இந்த ரிசல்ட் 2 அப்படிங்கிறது நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 equal to Q1 plus 1, P2 equal to Q2 plus 1 ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆயிடும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா P1 plus P2 that is equal to Q1 plus Q2, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா plus 2 கிடைக்கும். P1 plus P2க்கு பதிலாக Pன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். Q1 plus Q2க்கு பதிலாக Q minus 1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம் plus 2. ஸோ அப்போ டோட்டலாக P equal to எனக்கு என்ன ஆயிடுது? Q plus 1 ட்ரூ ஆயிடுச்சா? ஓகேவா? எந்த மாதிரி சொல்லியிருக்கோம்? First every 2 points of G are joined by unique path அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ G வந்து கனெக்டட்னு ப்ரூவ் பண்ணணும். P equal to Q plus 1 சொல்லணும். எந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில பாத் இருக்கிறதுனால G வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடும். P equal to Q plus 1 சொன்னால் போதும். அது இண்டக்ஷன் ஆன் Pல சொல்ல போகிறோம். P equal to சப்போஸ் 1 இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ Q equal to 0 ஆயிரும். ஸோ ட்ரூ தான். அடுத்து P equal to 2 இருந்தால் 2 பாயிண்ட் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஸோ Q equal to 1 இருந்தாலும் 1 plus 1 2 அப்போ ட்ரூ தான். ஸோ அப்போ நான் லெஸ் தென் P பாயிண்ட்ஸ்க்கு இது ட்ரூ அஷ்யூம் பண்ணிக்கிட்டு P பாயிண்ட்ஸ்க்கு ட்ரூ ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன் P பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, அதில் ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணுறேன். அப்புறம் அதில் இந்த எந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்காலும் அதுக்கு இடையில யூனிக் பாத் இருக்கிறதுனால ஒரு எட்ஜ் ரிமூவ் பண்ணாலே 2 காம்போனன்ட் கிடைச்சிடும்.
அந்த ரெண்டு காம்பனன்ட்லயும் P1 Q1 காம்பினேஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் அதில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். 2 எட்ஜஸையும் ஆட் பண்ணால் டோட்டல் எட்ஜ்லேருந்து ஒரு மைனஸ் பண்ணால் அந்த எட்ஜ் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து P1ம் P2ம் நம்ம டோட்டல் வெர்டிசஸை விட கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இண்டக்ஷனாக எல்லாத்தையும் ஹைபோதிசிஸ் படி P1 = Q1 + 1 இருக்கும், P2 = Q2 + 1 இருக்கும். இப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா P1 + P2 = Q1 + Q2 + 2 இருக்க போது இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடைச்சிருது. ஸோ 2ல இருந்து நம்ம 3 கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 3ல இருந்து 4 கொண்டு வர போகிறோம். 3யோட அசம்ப்ஷன் எனக்கு என்னது? 3ங்கிறது என்னது? 3ங்கிறது G is connected and P = Q + 1. 4ங்கிறது G is acyclic. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது P = Q + 1. இந்த டேர்ம் ப்ரூஃப் பண்ண வேண்டியது இல்லை, என்னோட அசம்ப்ஷன் படியே வந்துடும். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது G is acyclicனு சொன்னா போதும். ஸோ அசைக்ளிக்னு சொல்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து சைக்கிள் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? G contains a cycle of length n. ஓகேவா? Gல ஒரு சைக்கிள் இருக்கு, அதோட லென்த் வந்து n. ஒரு சைக்கிளை ஃபார்ம் பண்ணணும், லென்த் n ஃபார்ம் பண்ணணும்னா எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்? ஒரு சைக்கிள் 3 லென்த்ல ஃபார்ம் பண்ணணும்னா மினிமம் 3 லென்த்ல தான் சைக்கிள் ஆரம்பிக்கும், 3 பாயிண்ட்ஸ் வேணும். 4 லென்த்ல ஃபார்ம் பண்ணணும்னா 4 வேணும். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு? n லென்த்ல ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பா n பாயிண்ட்ஸ் வேணும். ஓகேவா? சோ அந்த n பாயிண்ட்ஸ் நான் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படினா v1 v2 எக்ஸெட்ரா vn. இது சைக்கிள்ல உள்ளது. சைக்கிள் இல்லாம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் p, அதுல n பாயிண்ட்ஸ் நீ சூஸ் பண்ணிட்டோம், p - n பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ அத நான் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன்னா w1 w2 நேம் தான் கொடுத்துக்கிறேன். சோ w p - n இது என்னோட நேம் தான். ஓகேவா? இது வந்து சைக்கிள்ல உள்ள பாயிண்ட்ஸ், இது சைக்கிள்ல இல்லாத பாயிண்ட்ஸ். ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படினா டோட்டலா n நம்மளோட p பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இங்க n பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்க p - n பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த சைக்கிள்ல இருந்து சோ இதுல மொத்தம் எத்தனை எட்ஜஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணும்? சைக்கிள் ஆஃப் லெந்த் nங்கிறதுனால இங்க n எட்ஜஸ் கண்டிப்பா இருக்கும். சோ அடுத்து இத தாண்டி நான் எட்ஜஸ் சூஸ் பண்ண போறேன். என்னன்னா இதுல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ காமனா ஏதோ பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு கரெஸ்பாண்டிங்கா இங்க ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ v1 w1 னே எடுத்துக்குறோம். ஜெனரலா நம்ம ஒரு காமனா இத எடுத்துக்குறோம். சோ v1 w1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த v1 ம் w1 ம் இடையில கண்டிப்பா பாத் இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன அசம்ப்ஷன் பண்ணிருக்கோம்? G is connected அசம் பண்ணிருக்கனால v1 க்கும் w1 க்கும் இடையில கண்டிப்பா ஒரு பாத்தாவது இருக்கும். கனெக்டட்ங்கும்போது ரெண்டு மூணு பாத் இருக்கலாம். பட் நம்ம ஒரு பாத் கூட கண்டிப்பா இருக்கும். சோ அந்த v1 க்கும் w1 க்கும் பாத் இருக்கனால இங்க இருந்தே போக முடியாது. கண்டிப்பா இங்க நம்ம லைன் மார்க் பண்ணிட்டு இந்த வழியா போயிட்டு எப்படியே இந்த வழிக்கு நம்ம வந்துதான் ஆகணும். சோ இப்போ w1 க்கு எடுக்கணும். எப்படியோ ஒரு லைன், அதாவது v1 க்கும் w1 க்கு இடையில இப்படி பாத் போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபைனலா ஒரு லைன் உண்டு. இங்க ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும், கண்டிப்பா இந்த ஒரு லைன் இருக்கும், அது யூனிக் லைனா தான் இருக்கும். இந்த ஒரு வெர்டெக்ஸ் லாஸ்ட் லைன் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இங்க ஒரு லாஸ்ட் லைன் இருக்கும், அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி v1 க்கும் w2 க்கும் சோ v1 க்கும் w2 க்கும் எடுக்கலாம், இல்ல v2 க்கும் w2 க்கும் எடுத்துக்கலாம். சோ அப்படி சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அதே மாதிரி இப்ப நான் v2 எடுத்துக்கிட்டேன், இங்க w2 ன்னு இருக்குனா லாஸ்ட்ல இங்க ஒரு லைன் இருக்கும், அது நம்ம சூஸ் பண்ணாத ஒரு லைன். ஏன்னா நம்ம இங்க சூஸ் பண்ண லைன்ஸ் இருக்கும், அதை கொண்டு வந்து இங்க போட முடியாது. சோ ஆல்ரெடி v1 க்கும் w1 க்கும் இடையில ஒரு லைன் சூஸ் பண்ணிருப்போம், அதையும் போட முடியாது. சோ w2 க்கு வேற ஒரு லைன் கண்டிப்பா நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அதே மாதிரி நான் இங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ்க்கும் நான் டிஃபரண்ட் லைன்ஸ் நான் இங்க சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப எத்தனை லைன்ஸ் நம்ம இங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரண்டா வேற வேறையா அந்த டிஃபரண்ட் லாஸ்ட் லைனை தான் சொல்றது. பார்த்தாலும் பார்க்கல, இதுல வந்து உனக்கு நம்ம லைன்ஸ் ரிப்பீட் ஆகலாம், பட் இந்த லாஸ்டா இருக்கிற இந்த லைன்ஸ் தான் பாக்குறோம். சோ இதுல எத்தனை லைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா p - n லைன்ஸ் இதனால டிஃபரெண்டா கொண்டு வர முடியும். அதே மாதிரி இங்கேயும் டிஃபரெண்டா ஒரு n லைன்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் லைன்ஸ் டிஃபரெண்டா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டோட்டலா இருக்கிற லைன்ஸ் இந்த லைன்ஸ் இந்த n plus p - n ஓட கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், இது இந்த லாஸ்ட் லைனை தான் சூஸ் பண்ணிருக்கோம். இடையில லைன்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பட் மினிமம் எனக்கு இவ்வளவாது இருக்கணும். அப்ப இந்த q வந்து எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் இதுக்கு ஈக்குவல் இல்லைன்னா இதை விட அதிகமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. தட் மீன்ஸ் இங்க எனக்கு என்ன கிடைக்குது? q greater than or equal to p. அப்ப qங்கிறது p விட அதிகமா இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கணும். பட் நம்மளோட அசம்ப்ஷன் என்னது? p is equal to q plus 1 அப்படிங்கிறது தான் என்னோட அசம்ப்ஷன். பட் அப்ப அதுக்கு எனக்கு என்ன ஆயிருது? கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. q வந்து சின்னதா தானே இருக்கணும், பட் இங்க என்ன இருக்கு? பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால கான்ட்ரடிக்ஷன் வந்ததுனால கண்டிப்பா இங்க சைக்கிள் இருக்காது. ஏன் நம்ம அசம் பண்ணோம்? சைக்கிள் இருக்குன்னு அசம் பண்ணதுனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஸோ இங்க சைக்கிள் இருக்காது. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம்?
G வந்து connected and P is equal to Q plus 1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு G வந்து acyclic and P is equal to Q plus 1 ப்ரூவ் பண்ண போறோம். இது நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை மட்டும் சொன்னா போதும். ஸோ G வந்து acyclic ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு, அதோட லென்த் n எடுத்துக்கிறேன். ஸோ n லென்த் நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு n பாயிண்ட்ஸ் வேணும், அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது தவிர டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து -n போட்டா P minus n பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த P minus n பாயிண்ட்ஸையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு லைன் இருக்கும், அது டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு என்னால் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், அந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்னோட டோட்டல் என்னோட எட்ஜஸ் எப்படி இருக்குன்னா இங்க உள்ள சைக்கிள் லென்த் n பிளஸ் P மைனஸ் n விட அதிகமா இருக்கணும். பட் இது எனக்கு என்ன ஆயிருது, கான்ட்ரடிக்ஷன் ஆகிறதுனால எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அசம்ஷன் தப்பு. என்னோட அசம்ஷன் என்னது, சைக்கிள் இருக்குன்னு அசூம் பண்ணிக்கிறேன், அது தப்பு. ஸோ அப்போ இங்கே எனக்கு சைக்கிள் கிடையாது அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம லாஸ்ட் ஒன் சொல்ல போகிறோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 imply 1. 4 imply 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அசம்ஷன் என்ன இருக்கணும், G is acyclic ப்ரூஃப் பண்ணிட்டு P is equal to Q plus 1 அதையும் அசூம் பண்ணிக்கிட்டு நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும், G is a 3. G is a 3 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஓகேவா, நம்ம டு ப்ரூவ் G is a 3. 3 சொல்றதுக்கு என்ன இருக்கணும், ஒன்று கனெக்டடாக இருக்கணும், இன்னொன்று அசைக்ளிக். ஓகே, சைக்கிள் கிடையாது. ஸோ சைக்கிளிக் அசைக்ளிக்ங்கிறது ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இது ப்ரூவ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து கனெக்டட் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல தான் சொல்ல போகிறேன். சப்போஸ் நாட் கனெக்டட், ஓகேவா, G வந்து நாட் கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ G1 G2 எக்ஸெட்ரா GK காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். G1 G2 GK காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், P1 Q1 P2 Q2 எக்ஸெட்ரா. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PK QKன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஜீல உள்ள கிராஃப்கே டோட்டலாக இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அப்போ காம்போனன்ட்ஸ் தனித்தனியாக பிரிச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு காம்போனன்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் கிராஃப்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இன்னும் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ P1 equal to Q1 plus 1 இருக்கும், P2 equal to Q2 plus 1 இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் டோட்டல் கிராஃப்லேயே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஒவ்வொரு கிராஃப்லேயும் நமக்கு வந்து காம்போனன்ட்லேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ PK equal to QK plus 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், P1 plus P2 plus etc plus PK that is equal to Q1 plus Q2 plus etc QK plus 1 plus 1 etc plus 1 எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணால G வந்து டிஸ்கனெக்டட். ஸோ அப்போ ஒவ்வொரு கிராஃப்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணால் டோட்டல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு கிராஃப்ல இல்லை ஒவ்வொரு லைன்ஸ் எல்லா லைன்ஸையும் ஆட் பண்ணால் டோட்டல் லைன்ஸ் கிடைச்சிடும், பிளஸ் ஒரு K இருக்கு. ஓகேவா, இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அசம்ஷன் P is equal to Q plus 1 தான் வரணும், பட் Q plus K வந்திருக்கிறதுனால இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆயிருது, நமக்கு வந்து இங்கே டிஸ்கனெக்டடாக இருக்குங்கிறது அது நமக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சதுனால G வந்து கனெக்டட். அப்போ G கனெக்டட் அசைக்ளிக்ங்கிறதுனால G வந்து 3 கிடைச்சிடும். ஸோ என்ன அஷ்யூம் பண்ணோம், G வந்து அசைக்ளிக் அண்ட் P is equal to Q plus 1 அஷ்யூம் பண்ணிக்கிட்டு G is a 3 சொல்ல போகிறோம். ஸோ G is a 3 சொல்லணும்னா கனெக்டட், அசைக்ளிக்னு சொல்லணும். ஆல்ரெடி அசைக்ளிக் இருக்கிறதுனால கனெக்டட் சொன்னால் போதும். சப்போஸ் நாட் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும், ஒரு K காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றில் உள்ள பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா P1 Q1 P2 Q2 PK QKன்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து கிராஃப்லேயே நமக்கு P is equal to Q plus 1 அப்படின்னா ஒவ்வொரு காம்போனன்ட்லேயும் கண்டிப்பாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அப்போ தான் டோட்டல் கிராஃபில் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ P1 is equal to Q1 plus 1 P2 is equal to Q2 plus 1 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P கிடைக்கும். அதே மாதிரி டோட்டல் காம்போனன்ட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு டோட்டல் லைன்ஸை ஆட் பண்ணோன்னா Q கிடைக்குது. ஸோ ப்ளஸ் Kன்னு எக்ஸ்ட்ரா வந்திருக்கனால இது வந்து எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ டோட்டலாக கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சதுனால நாட் கனெக்டடுங்கிறது தப்பு, ஸோ கனெக்டட்னு சொல்லி முடிச்சிடலாம். இந்த மாதிரி 1 implies 2 போட்டோம், 2 implies 3, 3 implies 4, 4 implies 4 போட்டதுனால எல்லா டேர்ம்ஸும் எனக்கு என்னவாயிரும், ஈக்குவலண்ட்டாக ஆயிடும்.